இடி வந்து ரெய்டு போறாங்க, அது பண்றாங்க, சம்மன் அனுப்புறாங்க. ஆனா கட்சியில் அந்த கேஸ் என்ன ஆகுதுன்னே தெரியல. இப்போ வந்து அதனுடைய அந்த சக்சஸ் ரேட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பிரிலிமினரி ஸ்டேஜ், அதுக்கப்புறமா அந்த பிஎம்எல்ஏ அப்படின்னு. அந்த செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சக்சஸ் ரேட் அதிகமாக இருக்கு. ஆனா இவங்க மொத்தமா எடுக்கிற கேஸில் எத்தனை கேஸ் வந்து ஃபைனலுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் சொல்கிற மாதிரியே அவங்க டெனூர் முடிச்சு போகிறாங்கன்னு கூட நாங்கள் வச்சுப்போம். அடுத்து வரவங்களை சுறுசுறுப்பாக வேலை செய்ய வைக்கல அப்படின்னு சொன்னால் அப்போ நிச்சயமாக அடுத்த எலெக்ஷன் வரத்துக்குள்ள மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆமாங்க, இந்த பக்கம் இவங்களோட அலையன்ஸ் வச்சுருக்கிறாங்க, அவங்களோட டீலிங் வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் எத்தனை ரைடு பார்த்துட்டோம் நம்ம. இது என்ன புதுசா? அதுவும் தேர்தல் வரைக்கும் இவங்க எதுவும் பண்ணாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கேட்பாங்க, முக்கியமாக திமுகவில் சொல்லுவாங்க, இன்னும் டாஸ்மாகில் வந்து ஊழல் அப்படின்னு சொன்னீங்க, என்ன பண்ணீங்க? எதுவுமே கிடையாது, நீங்கள் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணுறீங்க, ஈடியை வந்து அரசியலுக்காக உபயோகப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் அந்த குற்றச்சாட்டு வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவாது கோர்ட் தீர்ப்பு அதுக்கு மாறா இவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா இங்க ஹைகோர்ட் சொல்றது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த வித்தியாசத்தை தான் நம்ம பார்க்கணும். தீர்ப்புக்கு எதிராக அப்படின்னா அது வேற, ஆனா இது அரசியல் சட்டத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்லி இருக்கும் போது இதை சுப்ரீம் கோர்ட் எப்படி அணுக போகிறார்கள், என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகின்றது, இல்ல வந்து அந்த ஸ்டேவை வக்கேட் பண்ணிட்டு அவங்கள ரிப்ளை பண்ண டைம் கொடுங்க அப்படின்னா அப்போ இது வந்து இன்ஃப்ரக்டுவஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா ஸ்டேவை வக்கேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அவங்க நியமனம் செய்யலான்ற மாதிரி ஆயிடுது. ரொம்பவே சிக்கல். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பார்த்துட்டு தான் இது முடிவு செய்ய முடியும். பட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சவுத்துல வந்து பாஜக கொஞ்சம் ஆதரவு அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க வந்து கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, இந்த பகுதிகள்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஒட்டுமொத்த சவுத்தையும். ஏன்னா இங்க வந்து பெரும்பாலும் அந்த கொங்கு அப்படின்றது வந்து திமுகவுக்கு கொஞ்சம் பலகீனமான பகுதி. அதனால தான் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை இறக்கியிருக்காங்க. அவர் அப்படியே கொங்கை வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அப்படியே தூக்கி சாப்பிட்டார் இல்லையா? இப்போ அந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் கன்னியாகுமரி அப்படின்னும் போது அந்த இடைப்பட்ட இடத்துல அந்த சவுத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கட்சியும் வளரும், அலையன்ஸும் வரும், ஆட்சியை பிடிக்கலாம். வருங்காலங்களில் கட்சி தனியாக நிற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1-2 தொகுதியை மட்டுமே நினச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் இது வந்து சரியான மூவ் தான். ஆனால் அந்த ஒரு விழாவோடு நிறுத்திக்க கூடாது. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ இடி அதிகாரிகள் முக்கியமான வழக்குகளை எடுத்து விசாரணையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த அதிகாரிகள் வந்து மாற்றக்கூடிய நிகழ்வு இது வந்து இனி புதிதாக அந்த இடத்துக்கு அதிகாரிகள் வந்து விசாரணையை கண்டினியூ பண்ண போறாங்க. இருந்தாலும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இந்த கனிம வள கொள்கை, டாஸ்மாக் விவகாரத்தில் வந்து இனி எதிர்வரக்கூடிய நாட்களில் ஸ்பீடை அதிகரிக்குமா அல்லது சுணக்கமான ஒரு போக்குக்கு செல்லுமா? அதாவதுங்க ரெண்டு விஷயம். ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை பாருங்க, இடி வந்து ரெய்டு போறாங்க, அது பண்றாங்க, சம்மன் அனுப்புறாங்க. ஆனா கட்சியில் அந்த கேஸ் என்ன ஆகுதுன்னே தெரியல. இப்போ வந்து அதனுடைய அந்த சக்ஸஸ் ரேட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ், அதுக்கப்புறமா அந்த பிஎம்எல்ஏ அப்படின்னு. அந்த செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சக்ஸஸ் ரேட்டு அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்க மொத்தமாக எடுக்கிற கேஸில் எத்தனை கேஸ் வந்து ஃபைனலுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது நிறைய கேஸ் எடுத்து போடுறாங்க, இதை வந்து முடிக்கிறது கிடையாது. பல வருஷங்கள் இழுத்தடிச்சு நிற்குது. இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் கேஸ் முடிகிற வரைக்கும் உள்ளே இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்திலே அதானே சொன்னாங்க, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவர் உள்ளே இருக்க முடியுமா, தனி மனித சுதந்திரம்னு என்ன ஆறுது அப்படின்றாங்க. ஸோ இங்கே தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து லேக்கிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது, ஒரு கேஸ் நடக்கும், இப்போ இது நாள் வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக போயிருந்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அட்லீஸ்ட் இப்போ வந்து அவங்க போகிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே அவங்க டெனூர் முடிச்சு போகிறாங்கன்னு கூட நாங்கள் வச்சுப்போம். அடுத்து வரவங்களை சுறுசுறுப்பாக வேலை செய்ய வைக்கலை அப்படின்னு சொன்னால் அப்போ நிச்சயமாக அடுத்த எலெக்ஷன் வரத்துக்குள்ள மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆமாங்க, இந்த பக்கம் இவங்களோட அலையன்ஸ் வச்சுருக்கிறாங்க, அவங்களோட டீலிங் வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் எத்தனை ரைடு பார்த்துட்டோம் நம்ம. இது என்ன புதுசா? அதுவும் தேர்தல் வரைக்கும் இவங்க எதுவும் பண்ணாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கேட்பாங்க, முக்கியமாக திமுகவில் சொல்லுவாங்க, இன்னும் டாஸ்மாகில் வந்து ஊழல் அப்படின்னு சொன்னீங்க,
என்ன பண்ணீங்க? எதுவுமே கிடையாது. நீங்க வந்து பொய் பிரச்சாரம் பண்றீங்க, இடியை வந்து அரசியலுக்காக உபயோகப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் அந்த குற்றச்சாட்டு வராம இருக்கணும் அப்படின்றதுக்காகவாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது பல தடவை, அதிகாரிகளை முடுக்கி விட வேண்டும் அப்படின்னு. ஆனா அதை விட்டுட்டு இல்லைங்க அது கேஸ் நடக்கும். இப்போ பாதாகுறைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே கொடுத்து வச்சுக்கிறாங்க. இது மறுபடியும் வந்து அதுக்கப்புறம் விசாரணை தொடரலாமா இல்லையா அப்படின்ற முடிவுக்கு வந்து விடுங்க, அதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வேந்தர்கள் நியமனம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா முதல்வருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற நிலையில வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு ஆளுநர் தரப்புல இருந்து தமிழக கோர்ட்டுக்கு செல்லும் போது இடைக்கால தடை வந்து ஹைகோர்ட் போட்டிருந்தாங்க. இந்த விஷயத்தை இப்போ தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து they didn't go into the merits of the bills. அந்த ஆளுநருடைய அதிகார வரம்பு, அவர் வந்து அது 2வது முறை வந்தால் அதை என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை தான் இது பண்ணாங்களே தவிர, அதனால தான் டீம்டு அப்படின்னு சொல்லிட்டு அது சட்டமாகப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஹைகோர்ட்ல வந்து சரியான விஷயங்கள் சில சுட்டி காமிச்சிருக்கின்றாங்க. அதாவது when something is unconstitutional, இப்போ பாருங்க நேற்றைக்கு ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது. அதில் என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டு தீர்ப்புக்கு எதிராக இந்த மாதிரி வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி, இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சட்டமன்றமோ பாராளுமன்றமோ ஒரு சட்டம் நிறைவேற்றுகின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அதை கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு எடுத்துக்க முடியாது, வெதர் இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு அந்த செய்தி நான் பார்த்தேன். அப்படி இருக்கச்ச இங்கே ஹைகோர்ட் வந்து இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த நீங்கள் இடைக்கால தடை கொடுத்த தீர்ப்பை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசியல் சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இருக்கும்பொழுது அதை பார்த்து நம்ம சும்மா இருக்க முடியுமா? இல்லை நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்படின்னா, கரெக்டுங்க, ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு, நாங்கள் பார்க்கும்போது இது அன்கான்ஸ்டிடியூஷனல் தெரியுது, நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்கன்றதுக்காக அரசியல் சட்ட விரோதத்தை பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இனியோ எங்களுக்கு வந்து அந்த ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கல, ஒரு வாரம் கூட டைம் கொடுக்கல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே என்ன தீர்ப்பு வருகின்றது அப்படின்னு பார்ப்போம். இது நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. இப்போது அந்த இன்னைக்கு அந்த சட்டம் கொண்டு வந்தால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனால் இதே கேரளாவில் என்ன பண்ணாங்க, இந்த முல்லைப்பெரியார் அணை இதை வந்து இத்தனை அடி உயர்த்தலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்தப்போ இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. மறுபடியும் அது கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டில் கேட்குறாங்க, நாங்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கோம், அதை நல்லிஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் எப்படி சட்டம் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணை பாதுகாப்பாக பராமரிப்பாக அந்த சட்டத்தை வந்து ரத்து பண்ணாங்க கோர்ட்டில். பட் அதை வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு எடுத்துக்கல. கோர்ட்டு தீர்ப்பு அதுக்கு மாறாக இவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்கே ஹைகோர்ட் சொல்கிறது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த வித்தியாசத்தை தான் நம்ம பார்க்கணும். தீர்ப்புக்கு எதிராக அப்படின்னா அது வேற, ஆனால் இது அரசியல் சட்டத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்லியிருக்கும் போது இதை சுப்ரீம் கோர்ட் எப்படி அணுகப் போகிறார்கள், என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகின்றது, இல்லை வந்து அந்த ஸ்டேவை வக்கேட் பண்ணிவிட்டு அவங்கள ரிப்ளை பண்ண டைம் கொடுங்கோ அப்படின்னா அப்போது இது வந்து இன்ஃப்ரக்டுவஸ் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா ஸ்டேவை வக்கேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க நியமனம் செய்யலான்ற மாதிரி ஆகிடுது. ரொம்பவே சிக்கல். சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை பார்த்துட்டு தான் இது முடிவு செய்ய முடியும். ஆனால் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, இது அரசியல் சட்ட விரோதம் அப்படின்னு. பார்க்கலாம். இப்போ அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜூன் 2வது வாரத்தில் தமிழகம் வருவதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகிட்டு இருந்துச்சு. சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷாவுடைய வருகை மதுரையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் அங்கு நடைபெறும், சட்டமன்ற தேர்தல் குறித்து பேசப்படும் அப்படின்னு செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ மதுரையை டார்கெட் பண்ணி தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவும் பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில் நடத்தியிருக்காங்க. அமித்ஷா அவர்களுடைய வருகையும் மதுரையாக இருக்கிறது. அப்போ இந்த சவுத்தை டார்கெட் பண்ணக்கூடிய நிகழ்வுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது பார்ப்பது? இல்லை எடப்பாடியார்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டாங்களா? ஏன்னா இங்கே வந்து என்டிஏக்கு அவர் தானங்க தலைமை. அப்போ அவரை கேட்காம இல்லை இது பாஜகவுடைய கூட்டம் அப்படிங்கிறதுனால என்னதான் இருந்தாலும் அலையன்ஸுடைய கூட்டம் அப்படின்னா இல்லை அலையன்ஸ் விடுங்க. ஏங்க நடுவில் போயிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு போராட்டம் பண்ணுவீங்களா அப்படின்னு, அவங்களுடன் கலந்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். சரி ரைட்டு, கட்சி வளர வேண்டும். அப்போ கட்சி வந்து நீங்கள் கூட்டணி கிடையாது, உங்கள் கட்சிக்கான நீங்கள் முன்னெடுப்பு எடுத்து போன்றீங்க, அதை யாரும் கேட்க முடியாது, நான் வரவேற்கிறேன். தமாஷா தான் நான் கேட்டேன். பட் அது எல்லா விஷயங்களையும் இருக்கணும்ல, அதுதான் என்னுடைய கேள்வி. கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா ரைட்டு, இவர் எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்கிறார், அந்த பூத்து கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் பண்ணுறார் அப்படின்னு, எல்லாம் கரெக்டு. ஆனால் விசிபிளாக என்ன இருக்குது? இன்றைக்கி வந்து பாலிட்டிக்ஸில் விசிபிலிட்டி அப்படின்றது தான் முக்கியம். இப்போது விஜய் அவர்கள் வந்து இது மாதிரி அந்த முதல் மதிப்பெண் வாங்கினவங்களுக்கு அப்படின்னும் போது
ரைட்டுங்க, ஏதோ செய்யணும்னு நினைக்கிறோம், நல்லது செய்கிறோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதும் வச்ச மாதிரி யாரும் செய்கிறது கிடையாது. எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற மாதிரி தானே இதை கொண்டு போகிறாங்க. அப்படி இருக்கச்ச வந்து நீங்கள் அடுத்தது மதுரை அப்படின்னு சொன்னால் அந்த அரசியல் கட்சிகள் மாநாடு அப்படின்னும் போது மதுரைன்றது தொட்டு அது ஒரு வழக்கமாக இருக்குது. அது அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு. பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சவுத்தில் வந்து பாஜக கொஞ்சம் ஆதரவு அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து கொங்கு பெல்ட்டு அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, இந்த பகுதிகள்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஒட்டுமொத்த சவுத்தையும். ஏன்னா இங்கே வந்து பெரும்பாலும் அந்த கொங்கு அப்படின்றது வந்து திமுகவுக்கு கொஞ்சம் பலகீனமான பகுதி. அதனால தான் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை இறக்கியிருக்காங்க. அவர் அப்படியே கொங்கை வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அப்படியே தூக்கி சாப்பிட்டார் இல்லையா. அண்டு அதிமுக வந்து சவுத்தில் ஒரு வலிமை பெற்ற கட்சியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் சறுக்கி இருக்கின்றது. அந்த கேப்பை வந்து பாஜக நிரப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பலாப்பழத்தில் இணைந்தார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நல்ல ஓட்டு வாங்கினார். அதிமுகவோட நல்லா தான் ஓட்டு வாங்கினார். அதெல்லாம் வந்து தப்பு சொல்ல முடியாது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அது கம்பேரிட்டிவ்லி அதிமுகவோட கம்பேர் பண்ணும்போது. அந்த ஒரு ஆதரவை நாம் வந்து இப்போ அதிகரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பாஜக நினைக்கிறதுல தப்பே இல்லை. அதனால் மதுரையை குறி வச்சுருக்காங்க. இது வந்து மதுரைக்கு மட்டும் இல்லை, டோட்டல் சவுத்து. ஸோ இப்போ அந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் கன்னியாகுமரி அப்படின்னும் போது அந்த இடைப்பட்ட இடத்துல அந்த சவுத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கட்சியும் வளரும், அலையன்ஸும் வரும், ஆட்சியை பிடிக்கலாம். வருங்காலங்களில் கட்சி தனியாக நிற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1-2 தொகுதியை மட்டுமே நினச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால் இது வந்து சரியான மூவ் தான். ஆனால் அந்த ஒரு விழாவோடு நிறுத்திக்க கூடாது, தொடர்ந்து அது நடைபெற வேண்டும், அதுதான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும்போது அதிகமான வருகை வந்து கொங்கு மண்டலம் சைடு, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் தான் இருந்தது. பிரதமர் மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், வருகை வந்து கொங்கு மண்டலம் சைடு தான் அதிகமாக இருந்தது. இப்போ பாஜக தலைவராக சவுத்தில் இருந்து நயனார் நாகேந்திரன் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த சவுத் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனில் அமித்ஷா அவர்கள் இறங்கியிருக்காரு. இல்லை, நான் அப்படி நினைக்கல. ஏன்னா கடந்த தேர்தலையே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னா அந்த கொங்கு அண்டு கன்னியாகுமரி அண்டு இந்த தென் மாவட்டங்களில் அந்த மதுரை, திருநெல்வேலி, இந்த மாதிரி ராமநாதபுரம், இந்த மாதிரி இடங்கள்லையும் நம்மளுடைய ஆதரவை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நல்ல ஸ்டெப் எடுத்தாங்க. அது விசிபிளாக தெரிஞ்சுது. ஸோ அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இது ட்ரெடிஷ்னலாக அதிமுகவுக்கு இருந்ததுங்க. அங்கே வந்து அவங்க கடந்த சில வருடங்களாக சரிவை சந்தித்து வருகின்றனர். ஸோ அவங்க அங்கே சரியாக ஆடலை அப்படின்னும் போது அட்லீஸ்ட் இந்த பக்கம் இருக்க ஒரு அது அடித்து ஆடணும் இல்லையா. அதனால் அவங்க இறங்கியிருக்காங்க. இதில் வந்து அதிமுகவுக்கு என்னங்க நம்ம வந்து அவங்க சப்போர்ட் பேஸில் நம்ம கை வைக்கிறதா அப்படின்லாம் யோசிக்காமல் இறங்கி ஆடணும். அப்படி இல்லைன்னா இவர் அமித்ஷா மதுரைக்கு வரார் அப்படின்றதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.